ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொக்கவாத்தி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கில் இருக்கக்கூடிய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டினுடைய மனித மேம்பாட்டு குறியீடுகளை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சிலபஸில் பார்த்திங்க அப்படின்னா குரூப் 1 குரூப் 2 சிலபஸில் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 30 கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால ஸோ நம்ம இந்த ஹெட்டிங்கில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ வாட் இஸ் HDI, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னால் என்ன, மனித மேம்பாட்டு குறியீடுகள்னால் என்ன, ஸோ இதில் எதெல்லாம் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு காம்பனன்ட்ஸ் ஆஃப் HDI, ஸோ அப்போ இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளினுடைய உறுப்புகள் என்னென்ன, ஸோ எதெல்லாம் அடிப்படையாக வச்சுட்டு இந்த குறியீடுகளை வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் HDIயில் பார்க்க போகிறோம். ரெண்டாவது HDI ஆஃப் தமிழ்நாடு, ஸோ அதாவது தமிழ்நாட்டினுடைய இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடுகள் என்னென்ன, ஸோ அதாவது தமிழ்நாட்டினுடைய எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ் என்ன, எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் என்ன, லிட்ரஸி ரேட் எழுத்தறிவு எவ்வளவு சதவீதம், அதே மாதிரி செக்ஸ் ரேஷியோ பாலின விகிதம் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ரேங்கிங் ஆஃப் வேரியஸ் ஃபேக்டர்ஸ், அதாவது லிட்ரஸி ரேட்டாக இருக்கட்டும், எக்கனாமியாக இருக்கட்டும், இல்லை ஃபுட் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களில் எந்தெந்த மாவட்டம் அதிகமாக இருக்காங்க, எந்த மாவட்டம் அதில் பின்தங்கி இருக்காங்க, யார் முன்னேறணும் இன்னும் அப்படிங்கிற மாதிரியான ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வாட் இஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி இப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது தான் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா இருக்குது. தட் இஸ் இட் ஷோஸ் த மெஷர் ஆஃப் எவ்ரி கண்ட்ரி ஆர் ஸ்டேட்ஸ் அட்டைன்மெண்ட், அதாவது ஒரு நாடு அல்லது மாநிலத்தினுடைய வளர்ச்சியை எது காட்டும் அப்படின்னா இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் தான் காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் UNDPன்னு சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஐநாவினுடைய வளர்ச்சி திட்டம் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை என்னன்னு குறிப்பிடுறாங்க அப்படின்னா டு ஸ்ட்ரென்தன் த ஹியூமன் கேப்பபிலிட்டிஸ், அதாவது மனிதனுடைய முயற்சிகளுக்கு ஊக்கமளிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரியணும்னா நாம் அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அந்த குறியீடை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க. அதனால தான் ஐநா இந்த ரிப்போர்ட்டை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மனிதனுடைய முயற்சிகளுக்கு ஊக்கமளிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னா ஆண்டுக்கு ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே சேர்ந்து UNDPன்னு சொல்லக்கூடிய ஐநா வளர்ச்சி திட்டம் வெளியிடுவாங்க. அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன், அதாவது ஐநாவினுடைய ஒரு உறுப்பு தான் UNDPன்னு சொல்லக்கூடியவங்க. அவங்க ஆண்டுக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி வேர்ல்டு கண்ட்ரீஸ்னுடைய HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட்டை வெளியிடுவாங்க. ஸோ அப்படி முதல் இந்த ரிப்போர்ட்டை எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னா 1990 வெளியிட்டாங்க. ஸோ இந்த ஐடியாவை கொடுத்தது யார் அப்படின்னா இந்தியாவினுடைய பிரபல பொருளாதார நிபுணர் எக்கனாமிஸ்ட்னு சொல்லக்கூடிய அமர்த்தியா சென், அதே மாதிரி பாகிஸ்தானுடைய எக்கனாமிஸ்ட்னு சொல்லக்கூடிய மெஹபூப் உல் ஹக், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் உலக நாடுகளுக்கு இப்படி ஒரு ஐடியா கொடுத்தாங்க ஐநாவுக்கு. சரி, நாம் வேர்ல்டு கண்ட்ரீஸ்னுடைய நிலையை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி ஒரு ரிப்போர்ட்டை வருஷம் கொடுத்தா இந்த நாடு வளர்ச்சி அடையுது, இந்த நாடு இன்னும் பின்தங்கி இருக்குது, எந்த துறையில் பின்தங்கி இருக்காங்கங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை வெளியிட ஆரம்பித்தாங்க. அப்போது உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து கொஷின் கேட்கணும்னா இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுறது யார் வேர்ல்டு லெவலில்? UNDP, யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஐநா வளர்ச்சி திட்டம். இது முதல் எப்போ ரிலீஸ் பண்ணினாங்க? 1990 ரிலீஸ் பண்ணினாங்க. ஸோ இது யாருடைய முயற்சியால் உருவாக்கப்பட்டுச்சு? இந்தியா அண்ட் பாகிஸ்தான் எக்கனாமிஸ்டாக இருக்கக்கூடிய அமர்த்தியா சென் அண்ட் மெஹபூப் உல் ஹக். ஸோ இந்த மாதிரியான ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அதிகமாக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மனித மேம்பாட்டு குறியீட்டினுடைய உறுப்புகள், அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னுடைய காம்பனன்ட்ஸ் என்னென்ன. ஸோ ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னுடைய ரிப்போர்ட் வெளியிடுறாங்க அப்படின்னா இந்த 3 காம்பனன்ட்ஸ், இந்த 3 உறுப்புகளை வச்சு தான் பேசிக்காக வெளியிடுவாங்க. ஃபஸ்ட்டு காம்பனண்ட் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், மக்களினுடைய வாழ்க்கை தரம். அப்போது ஒரு ஊர் இருக்குது, ஒரு நகரம் இருக்குன்னா அந்த நகரத்தினுடைய வாழக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அப்போது அந்த வாழ்க்கை தரம்னா என்னது? அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களினுடைய பர் கேபிட்டல் இன்கம், அதாவது தனிநபர் வருமானம் எப்படி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வருமானமும் அதிகமாக இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் விலைவாசி இருக்கும். இதுவே மதுரை பக்கமோ இல்லை கோயம்புத்தூர் பக்கமோ போனீங்கன்னா தனிநபர் வருமானம் எப்படி இருக்கும்? குறைவாக இருக்கும், அதனால் அங்கே விலைவாசி குறைவாக இருக்கும். அப்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தரம்ங்கிறது அவன் சம்பாதிக்கிற வருமானத்தை பொறுத்து மாறுது இல்லையா. அப்போது ஒரு நகரம் மேம்படுதல் அப்படின்னா கண்டிப்பாக அது என்னவாக இருக்கணும்? ஒரு தனி மனுஷனுடைய இன்கம்மை பேஸ் பண்ணதான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட்டில் ஏன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை சேர்த்துருக்காங்கன்னா ஒரு நாடு டெவலப் ஆகுதுன்னா கண்டிப்பாக தனி மனுஷனுடைய வருமானத்தை பொறுத்து தான்
டெவலப் ஆகும். அதனால தான் பெர் கேபிட்டா இன்கம்னு சொல்லக்கூடிய தனிநபர் வருமானம் அப்படிங்கிறத இதில் ஒரு முக்கியமான குறியீடாக ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுகாதாரம், ஹெல்த் அப்படிங்கிறது. ஸோ ஏன் இதில் ஹெல்த்தை ஆட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு நாட்டில் எல்லாருமே ஹெல்த் வைஸ், அதாவது உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தாங்கன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அவங்களால உழைக்க முடியும், உழைச்சி அவங்களால மேம்பட முடியும், டெவலப் ஆக முடியும். அப்போது ஹெல்த் அப்படிங்கிறது முக்கியமான ஃபேக்டர் இல்லையா? வெறும் ஹெல்த்துங்கிறத நம்ம மொட்டையை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு புரியாது. ஸோ அதனால் அங்கே என்ன ஒரு ஃபேக்டர் வச்சுருக்காங்கன்னா, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், அதாவது பிறப்பின் போது சராசரி ஆயுட்காலம். ஒரு மனுஷன் பிறக்கிறான் அப்படின்னா அவன் பிறக்கும் போது சராசரியாக அவனுடைய ஆயுட்காலம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா ஒரு 70லேருந்து 80 வயசு இருக்கும். அப்படின்னா ஓகே, அந்த நாடு ஓரளவுக்கு நல்ல நாடு. இல்லை 100 வயசு வரைக்கும் சராசரியாக ஒரு மனுஷனுடைய ஆயுட்காலம் அந்த நாட்டில் இருக்கும் அப்படின்னா ஸோ அப்போது அந்த கண்ட்ரி வெல் டெவலப்டு கண்ட்ரி, அங்கே ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது, அங்கே நோய் நொடிகள் எதுவும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ஒரு நாட்டினுடைய சராசரி ஆயுட்காலம், மக்களுடைய சராசரி ஆயுட்காலம் 40லேருந்து 50 இருக்குன்னா ஸோ அப்போ அங்கே ஹெல்த் லெவல் எப்படி இருக்குது, ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அப்போது ஹெல்த் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை வச்சு ஒரு கண்ட்ரினுடைய டெவலப்மெண்ட் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இல்லையா? ஸோ அதனால் ஹெல்த்தில் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த்னு சொல்லக்கூடியது ஒரு ஃபேக்டராக வச்சுருக்காங்க. மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னா எஜுகேஷன், கல்வி. ஸோ ஒரு நாட்டினுடைய கல்வி தரம் எப்படி இருக்குது பொறுத்து தான் என்ன பண்ண முடியும், அந்த நாடு வளர்ச்சி அடைஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறத சொல்ல முடியும். இப்போது இந்தியா இஸ் அ டெவலப்பிங் நேஷன்னு சொல்கிறாங்க, வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு வர நாடுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்னமும் இந்தியாவில் 100% எழுத்தறிவுங்கிறத நாம் என்ன பண்ணலை, அட்டைன் பண்ண கிடையாது. ஸோ அதனால் டெவலப்பிங் நேஷன். முதல்ல அன்டெவலப்டு கண்ட்ரி, யாருமே படிக்கல, இப்போது ஓரளவுக்கு படிச்சிருக்கோம். ஸோ டெவலப்பிங் நேஷன். ஃப்யூச்சரில் எப்படி இந்தியா டெவலப்டு நேஷன் சொல்லுவாங்க, எல்லாருமே படித்தவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்தியா டெவலப்டு நேஷன். அப்போது டெவலப்மெண்ட்டுங்கிற ஒரு ஃபேக்டருக்கு முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது என்னது, எஜுகேஷன் சொல்லக்கூடிய கல்வி. ஸோ அப்படி அந்த எஜுகேஷனையும் முக்கியமான ஒரு ஃபேக்டர் எடுத்திருக்காங்க. இதில் 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா லிட்ரஸி ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்தறிவு. ஸோ இத்தனை சதவீதம் மக்கள் படிச்சிருக்காங்க, இன்னும் இத்தனை சதவீதம் பேர் படிக்கணும், அப்போது எவ்வளோ ஸ்கூல்ஸ் நம்ம கட்டணும், எவ்வளோ காலேஜஸ் மேக் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் லிட்ரஸி ரேட்டுங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ஆரம்ப பள்ளிகளில் சேர்வோரின் விகிதம், தட் இஸ் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் பிரைமரி ஸ்கூல்ஸ். ஆரம்ப பள்ளிகளில் சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு. அடுத்தது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் செகண்டரி ஸ்கூல்ஸ், உயர்நிலை பள்ளிகளில் சேர்வோரினுடைய விகிதம் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் இந்த எஜுகேஷனல் அப்படிங்கிற ஃபேக்டருக்குள்ளார ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்போது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னுடைய காம்பனன்ட்ஸ் அப்படின்னா மொத்தம் 3 முக்கியமான காம்பனன்ட்ஸ். ஒன்று ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரம். ரெண்டாவது ஹெல்த், சுகாதாரம். மூணாவது எஜுகேஷன் சொல்லக்கூடிய கல்வி. ஸோ இந்த 3ம் தான் மனித மேம்பாட்டு குறியீடுகளினுடைய முக்கியமான உறுப்புகள். வேர்ல்டு லெவலில் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி இந்த 3 அடிப்படையாக வச்சு தான் அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறத வெளியிடுவாங்க. அடுத்தது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டினுடைய மனித மேம்பாட்டு குறியீடுகள். இப்போ வேர்ல்டு லெவலில் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எப்போ ஆரம்பித்தாங்க, அது எந்த அடிப்படையில் ஆரம்பிப்பாங்க, எந்த அடிப்படையில் அதை வெளியிடுவாங்கங்கிறத பார்த்தோம். இப்போது தமிழ்நாட்டினுடைய அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் எப்படி இருக்குது, அது என்ன சொல்லுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, த ஃபஸ்ட் ரிப்போர்ட் வாஸ் ரிலீஸ்ட் இன் த இயர் 2003. முதல்ல தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி, இந்த மாநிலத்துக்குன்னு சொல்லி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னா 2003 வெளியிட்டாங்க. ஸோ கடைசியாக ரீசெண்டாக இப்போ நாம் படிக்கக்கூடிய ரிப்போர்ட் எல்லாமே எந்த ரிப்போர்ட்டோட அடிப்படையில் அப்படின்னா ஃபைனலி ரிலீஸ்ட் இஸ் 2017, 2017 ரீசெண்டாக வெளியிட்ட ரிப்போர்ட் பேசிஸில் தான் இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிப்போர்ட்டை யார் வெளியிட்டாங்க அப்படின்னா ஸ்டேட் பிளானிங் கமிஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டினுடைய மனித மேம்பாட்டு குறியீடுகளை வெளியிட்டது யார் அப்படின்னா ஸ்டேட் பிளானிங் கமிஷன் சொல்லக்கூடிய மாநில திட்டக்குழு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னுடைய காம்பனன்ட்ஸில் இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஹெல்த், எஜுகேஷன், இந்த 3 ஃபேக்டர் தான் இருக்குன்னு. அது வேர்ல்டு லெவலில் காமனாக வச்சுருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா கூட ஒரு சில ஃபேக்டர்ஸையும் ஆட் பண்ணிட்டோம். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துக்கிட்டு நாம் ரிப்போர்ட்டை வெளியிட்டோம்னா மாநிலத்தினுடைய வளர்ச்சிங்கிறது எப்படி இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறதுக்காக மல்டி பாவர்ட்டி இண்டெக்ஸ்னு சொல்லக்கூடிய ஏழ்மை நிலையில் உள்ளோர், அதாவது தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க, எத்தனை சதவீதம் பேர் அந்த பாவர்ட்டி லைனுக்கு மேலே இருக்காங்கங்கிற மாதிரியான விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணுறது. ரெண்டாவது ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், பாலின இடைவெளி விகிதம். ஆண் பெண் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த இடைவெளிங்கிறது எப்படி இருக்குது, ஒரு சமூகத்தில் எந்தெந்த விஷயங்களுக்கு ஆண்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குது, எங்கே பெண்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது இந்த 2 டிஃப்ரென்சஸையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
மூணாவது சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், குழந்தைகளுடைய மேம்பாட்டு விகிதம். ஸோ அப்போது குழந்தைகளுடைய வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்குது, ஸோ குழந்தைகள் வந்து படிக்கிறாங்களா, கல்வியறிவு இருக்கா, அவங்களுக்கு பேசிக்கான விஷயங்கள்லாம் கிடைக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ், உணவு பாதுகாப்பு விகிதம், கிடைக்கக்கூடிய உணவு பாதுகாப்பான உணவாக இருக்கா, உணவுக்கு பற்றாக்குறை இல்லாமல் இருக்காங்கிற மாதிரியான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ பாருங்கள், வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தரம், சுகாதாரம், கல்வி இந்த மூணையும் பேசிக்காக எடுத்துக்கிறாங்க. தட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஹெல்த், எஜுகேஷன். பட் தமிழ்நாடு மட்டும் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நம்ம எதை ஆட் பண்ணியிருக்கோம், மல்டி பாவர்ட்டி இண்டெக்ஸ், வறுமை கோட்டில் இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர், அதுக்கு கீழால் இருக்கிறவங்க, அதுக்கு மேலால் இருக்கவங்க எத்தனை பேர், ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸு, ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ், சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு சொல்லி ஓவராலாக எல்லா விதமான ஃபேக்டர்ஸையும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது ஓவராலாக எல்லா ஃபேக்டர்ஸையும் எடுத்துக்கும் போது இதுலேருந்து என்ன தெரியுது, தமிழ்நாடு எந்த விதத்தில் நம்ம டெவலப் பண்ணணும், எந்த விதத்தில் நம்ம கம்மியாக இருக்கோங்கிற மாதிரி விஷயங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்படி ரீசெண்டாக 2017 வெளியிட்ட ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டெவலப்டு ஸ்டேட்ஸில், அதாவது ஓவராலாக சின்ன சின்ன யூனியன் டெரிட்டரிஸாக இருக்கட்டும், சின்ன சின்ன சண்டிகர் அந்த மாதிரி யூனியன் டெரிட்டரிஸோட எல்லாத்தையும் சேர்த்து தமிழ்நாடு இஸ் த 11th ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 11வது வளர்ச்சி அடைந்த மாநிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே மாநிலங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, யூனியன் பிரதேசங்கள் இல்லாமல் மாநிலங்கள் மட்டும் எடுத்துட்டோம்னா தமிழ்நாடு இஸ் த 2nd லார்ஜஸ்ட் ஸ்டேட், அதாவது மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் 2வது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஓவராலாக இந்தியாவில் யூனியன் பிரதேசங்கள் மாநிலங்கள் எடுத்துட்டா தமிழ்நாடு ரேங்க்ஸ் இந்த 11th பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போது இனி ஒவ்வொரு ஃபேக்டர்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்டர் என்னது, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரம். இதனுடைய பேசிக்கான ஃபேக்டர் என்னது, பெர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம். ஸோ அப்போது அந்த தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருமானம் எவ்வளவா இருக்குது அப்படின்னா டாலர் படி பார்த்தீங்கன்னா 2200, தட் இஸ் $2200 இருக்குது தனிநபர் வருமானம். ஸோ இது எங்கே அப்படின்னா பல ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய பர் கேபிட்டா இன்கம்மை விட என்னவா இருக்குது, தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் நேஷ்னல் ஆவரேஜை விட 1.5 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த டேட்டாஸ் எல்லாம் கேட்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் கிடையாது. ஃபேக்சுவல் டேட்டாஸ், அதாவது எவ்வளோ டாலர் பர் கேபிட்டா இன்கம் இருக்குது, ஸோ ஸ்டேட் ஜிஎஸ்டிபி எவ்வளோ இருக்குது, ஸோ சராசரியாக இது எவ்வளோ இருக்குது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்கணுங்கிறது கிடையாது. பட் பேசிக்காக நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தனிநபர் வருமானம் டாலரில் 2200 இருக்கிறதாகவும், பெர் கேபிட்டாவினுடைய கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மாநில மொத்த உள்நாட்டு வருவாய் இந்தியாவினுடைய சராசரியை விட 1.5 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எக்கனாமி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக எக்கனாமி அப்படிங்கிறத மொத்தம் நம்ம 3ஆக பிரிச்சிருப்போம். ஒன் இஸ் பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷரி செக்டார். அதாவது இந்த ஸ்லைடில் இருக்கக்கூடியது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று, ஏகப்பட்ட வாட்டி எக்ஸாம்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க கொஷின்ஸ். ஸோ தமிழ்நாட்டுடைய எக்கனாமி அப்படிங்கிறத மொத்தம் 3ஆக பிரிக்கிறோம். ஒன் இஸ் பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷரி செக்டார். ஸோ பிரைமரி செக்டார் முதன்மை துறை, செகண்டரி செக்டார்னா 2ஆம் துறை, டெர்ஷரி செக்டார்னா 3ஆம் துறை. எதை நாம் பிரைமரி செக்டார் முதன்மை துறைன்னு சொல்லுவோம்னா ஆல்வேஸ் அக்ரிகல்ச்சர், விவசாயம் அப்படிங்கிறது தான் முதன்மை துறை, பிரைமரி செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். செகண்டரி செக்டார்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ், ஸோ தொழில்துறை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே என்னது அப்படின்னா செகண்டரி செக்டார் கீழே வரும். அடுத்தது டெர்ஷரி செக்டார்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா சர்வீஸ் செக்டர், அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பணிகள் துறை, தட் இஸ் சர்வீஸ் செக்டார், டெர்ஷரி செக்டார் கீழே வரும். இங்கே ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா எது பிரைமரி செக்டார், எது செகண்டரி செக்டார், எது டெர்ஷரி செக்டார், ஸோ தொழில்கள் அப்படின்னா அது செகண்டரி செக்டார், விவசாயம்னா பிரைமரி செக்டார், இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. இனி எப்படி கேட்பாங்கன்னா இதில் விவசாயம் அப்படிங்கிறது மூலியமாக தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு சதவீதம் உற்பத்தி வருவாய் கிடைக்குது, அடுத்தது செகண்டரி செக்டார் மூலியமாக எவ்வளவு சதவீதம் கிடைக்குதுங்கிற மாதிரி விஷயங்களை கேட்பாங்க. ஸோ அப்போது தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஜிஎஸ்டிபி அப்படின்னா கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி. இதில் விவசாயம் மூலயமா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 7.76%. இதுவே இண்டஸ்ட்ரியாக எவ்வளவு கிடைக்குதுன்னா 28.5%. டெர்ஷரி செக்டார்ஸ் மூலிமா எவ்வளவு, தட் இஸ் சர்வீஸ் செக்டார்ஸ் மூலிமா எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 63.70% கிடைக்குதுங்கிறாங்க. அப்போது தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடியது எந்த செக்டார்லேருந்து கிடைக்குது, டெர்ஷரி செக்டார், 3ஆவது துறையில் இருக்கக்கூடிய சர்வீஸ் செக்டார்ஸ் மூலிமா கிடைக்குது. அதுக்கு அடுத்தது 2வது இடத்துல இருக்கக்கூடியது செகண்டரி செக்டார், அது செகண்டரி செக்டார், ஸோ செகண்ட் ஹையஸ்ட்டில் இருக்குது. ஸோ விவசாயம் மூலிமா கிடைக்கக்கூடிய உற்பத்தி என்னவா இருக்குது, ரொம்ப 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 கம்மியாக இருக்குது, வெறும் 7.76% தான் கிடைக்குதுங்கிறாங்க. பட் இட் இஸ் த பிரைமரி செக்டார், ஆனால் அதுதான் முதன்மையான துறை அப்படின்னும் சொல்கிறாங்க. அப்போது இந்த ஸ்லைட்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்கணும்னா எந்த செக்டார் எவ்வளவு பர்சன்டேஜ், இல்லை யார் பிரைமரி யார் செகண்டரி யார் டெர்ஷரி, இதுதான் எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு உண்டு.
நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டினுடைய கல்வி நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு பிரைமரி ஸ்கூல்ஸ் எவ்வளவு, செகண்டரி ஸ்கூல்ஸ் எவ்வளவு, அதெல்லாம் கண்டிப்பாக அந்த நியூமரிக்கல் டேட்டாஸ் எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ தட் இஸ் யூஜி லெவல், பிஜி லெவலில் எந்தெந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, அதனுடைய கவுண்ட் என்ன, எத்தனாவது ரேங்கிங்கில் இருக்குங்கிற மாதிரி விஷயங்களை கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அப்படி தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை பல்கலைக்கழகங்கள் இருக்குது, நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் எவ்வளவு இருக்குது அப்படின்னா 59 யூனிவர்சிட்டிஸ். ஓவராலாக தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்களோட எண்ணிக்கை 59. அந்த 59, ஸோ விச் மீன்ஸ் இந்தியாவிலேயே அதிகப்படியான யூனிவர்சிட்டிஸ் இருக்கிறது எங்கே தான், தமிழ்நாட்டில் தான். ரெண்டாவது எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேஷில், அங்கே 56 இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்பப்போ நியூஸில் போடுவாங்க, இந்தியாவிலேயே உயர்கல்வித்துறையில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. தட் இஸ் ஹையர் எஜுகேஷனில் இந்தியா லெவலில் டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்டேட் யாருன்னா தமிழ்நாடு. என்ன காரணம், நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் நம்மக்கிட்ட ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்படி பல்கலைக்கழகங்களோட எண்ணிக்கை 59, இந்தியாவிலேயே மாநிலங்கள்லேயே முதல் மாநிலம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷில் 56. ஸோ தமிழ்நாடு எவ்வளவுங்கிறது முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக ரெண்டாவது இடத்துல யார் இருக்கா, எந்த மாநிலம், எவ்வளவு யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஸ்டேட் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ், மாநில பொது பல்கலைக்கழகங்கள் எவ்வளவு இருக்குது அப்படின்னா 23 இருக்காங்க. அதாவது மாநிலத்துக்கு உட்பட்ட பல்கலைக்கழகங்கள் பார்த்தீங்கன்னா 23. ஸோ இந்தியா லெவலில் அதிகமான ஸ்டேட் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் இருக்கக்கூடியது எங்கே அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் 30 இருக்காங்க. ரெண்டாவது இடத்துல தமிழ்நாடு இருக்கும் 23. அடுத்தது டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸ், தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்கள், அதாவது அண்ணா பல்கலைக்கழகம் மாதிரியான, பிஇ மாதிரியான தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அப்போது இந்தியாவிலேயே அதிகப்படியான டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸ், தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் தான் மொத்தம் 14. ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் அண்ட் மத்திய பிரதேஷ். ஆந்திர பிரதேஷில் 6, மத்திய பிரதேஷில் 6. அப்போது நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ்லையும் நாம் தான் ஃபஸ்ட்டு, நம்பர் ஆஃப் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸ்லையும் நாம் தான் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் செகண்ட். அப்போது எப்படியோ 2-3 இடத்துக்குள்ளார தமிழ்நாடுங்கிறது கவர் ஆகிறனால தமிழ்நாடு ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கல்வி நிலையை அட்டைன் பண்ணின ஒரு மாநிலம் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ அப்போ இந்த ஏரியாவிலேருந்து உங்களுக்கு கொஷின் கேட்கணும் அப்படின்னா எத்தனை யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, ஸோ இந்த யூனிவர்சிட்டிஸ்னுடைய ரேங்கிங்கில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. செக்ஸ் ரேஷியோ இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டினுடைய பாலின விகிதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக இந்த பாலின விகிதம்ங்கிறது என்ன அப்படின்னா இத்தனை ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் செக்ஸ் ரேஷியோ. அதாவது 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க. ஸோ அப்போது தமிழ்நாட்டினுடைய செக்ஸ் ரேஷியோ எவ்வளவு அப்படின்னா 996/1000. அதாவது தமிழ்நாட்டில் 1000 ஆண்களுக்கு 996 பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எவ்வளவா இருக்கணும்னா 1000 ஆண்களுக்கு 1000 பெண்கள் இருந்தால் தான் சராசரி அட்டைன் பண்ண மாதிரி அர்த்தம். பட் தமிழ்நாட்டில் 4 கம்மியாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஓவராலாக இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஸ் ரேஷியோ பாலின விகிதத்தில் தமிழ்நாடு 3வது மாநிலமாக இருக்குது. ஸோ அப்போது இந்தியா லெவலில் ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரளா, 1000 ஆண்களுக்கு 1084, 1084 ஃபீமேல்ஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, 1000 மேல்ஸுக்கு 1031 ஃபீமேல்ஸ், 1000 ஆண்களுக்கு 1031 பெண்கள். மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, 1000 ஆண்களுக்கு 996 பெண்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அப்போது ஆல் ஓவர் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 3rd பிளேஸில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கேட்கும் போது செக்ஸ் ரேஷியோவில் தமிழ்நாடு எத்தனாவது ரேங்கிங்னு கேட்கலாம், இல்லை தமிழ்நாட்டினுடைய பாலின விகிதம் எவ்வளவுன்னு கேட்கலாம். அதை மிஞ்சி போனால் இந்தியாவுடைய செக்ஸ் ரேஷியோ எவ்வளவுன்னு கேட்கலாம். ஸோ அப்போது இந்தியாவுடைய பாலின விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா 1000 மேல்ஸ்க்கு 940 ஃபீமேல்ஸ், 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் தான் இருக்காங்க, 940 பெண்கள் தான் இருக்காங்க. ஸோ அப்போது ரொம்ப 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 குறைவாக இருக்காங்க. ஸோ அப்போது தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டினுடைய அளவு எப்படி இருக்குது அப்படின்னா அதிகமாக தான் இருக்குது. அப்போது ஓரளவுக்கு நாம் டெவலப்டு ஆன ஸ்டேட் அப்படிங்கிற லிஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ அப்போது செக்ஸ் ரேஷியோ தமிழ்நாடு 996/1000 3வது மிகப்பெரிய மாநிலங்கிற பட்டியலில் இருக்கும். இப்போது டிஸ்ட்ரிக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸில் எவ்வளவு இருக்காங்க, ஸோ ஹையஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், லோவஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், ஈக்குவலாக யாராவது இருக்காங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான பாலின விகிதத்தை கொண்ட மாவட்டம் அப்படின்னா யார் அப்படின்னா நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா 1000 மேல்ஸ்க்கு 1041 ஃபீமேல்ஸ் இருக்காங்க, 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் அங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. ரொம்ப குறைவாக இருக்கிறது எங்கே அப்படின்னா தருமபுரி, அங்கே பார்த்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு 946 பெண்கள் இருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய நேஷனல் ஆவரேஜ் எவ்வளோன்னு சொல்லியிருக்கோம் 940, பட் தமிழ்நாட்டினுடைய லோவஸ்ட்டே எவ்வளவு தான் 946. அப்போது தருமபுரியை விட கம்மி தான் என்னது அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவுடைய நேஷனல் ஆவரேஜ். அப்போது செக்ஸ் ரேஷியோவில் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஓரளவுக்கு இல்லை, ரொம்பவே டெவலப் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் 1000 ஆண்களுக்கு 1000 பெண்கள் சராசரியாக இருக்காங்க, தட் இஸ் ஈக்குவலாக இருக்காங்க.
ஸோ ஈக்குவல் ரேஷியோஸ் ஃபவுண்ட் இன் த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் சிவகங்கை மாவட்டத்தில் ஈக்குவல் ரேஷியோ இருக்காங்க. அப்போது உங்களுக்கு எக்ஸாம்ஸில் அதிகப்படியான செக்ஸ் ரேஷியோ இருக்கிறது அப்படின்னா நீலகிரி, ரொம்ப லோவஸ்ட் அப்படின்னா தருமபுரி, ஈக்குவலாக இருக்கிறது எங்கே அப்படின்னு கேட்டாலும் சிவகங்கை. ஸோ அப்போது இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா தமிழ்நாடு மேப்பை நீங்கள் தரவாக இருக்கணும். ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா, இந்த டிஸ்ட்ரிக் இங்கே, ஸோ அப்போ எங்கள் செக்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்குது, எங்கள் லிட்ரஸி ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அப்போது இந்த ஹெட்டிங் ஃபுல்லாகவே நீங்கள் மேப்பில் ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ அப்போது மேப் பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மேப் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ புதுசாக ஃபார்ம் பண்ண 38 டிஸ்ட்ரிக்ஸ் இன்க்ளூடிங் மயிலாடுதுறையோட சேர்த்து எல்லா டிஸ்ட்ரிக்ஸோடைய மேப்பும் இருக்குது. எது எங்கெங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்கும்போது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அடுத்தது லிட்ரஸி ரேட் இன் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் லிட்ரஸி ரேட் இன் தமிழ்நாட்டினுடைய கல்வி அறிவு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்படி 2011 மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய லிட்ரஸி ரேட் 80.33%, 80.33% இருக்கிறதாகவும், இதில் ஆண்களினுடைய கல்வி அறிவு 86.81%, ஃபீமேல்ஸ்னுடைய லிட்ரஸி ரேட் 73.86% இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போது ஃபீமேல்ஸை விட மேல்ஸ் தான் அதிகமாக கல்வி அறிவு உடையவங்களாக தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஸோ அப்படி டிஸ்ட்ரிக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக கல்வி அறிவு பெற்ற மாவட்டம் அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னா கன்னியாகுமரி. கிட்டத்தட்ட அங்கே 92%, 92% மக்கள் எழுத்தறிவு பெற்றவர்களாக இருக்காங்க. லோவஸ்ட் லிட்ரஸி ரேட், குறைந்த கல்வியறிவு கொண்ட மாவட்டம் அப்படின்னா தருமபுரி. அங்கே லிட்ரஸி ரேட் எவ்வளோ அப்படின்னா 64.71%. ஸோ தமிழ்நாட்டினுடைய லிட்ரஸி ரேட் 80.33. அதிகமான எழுத்தறிவு கொண்ட மாவட்டம்னா கன்னியாகுமரி. மாற்றி சென்னைன்னு சூஸ் பண்ணிடாதீங்க, சென்னை 2வது இடத்துல தான் இருக்குது. ஸோ டாப் பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி. அதனால் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, இந்தியாவில் லிட்ரஸி ரேட்லேயே அதிகம் யார் அப்படின்னா கேரளா. ஸோ அப்போது கேரளாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டம் அப்படின்னா கன்னியாகுமரி. ஸோ அங்கே தான் அதிக லிட்ரஸி ரேட் இருக்குது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது லோவஸ்ட் லிட்ரஸி ரேட் இஸ் ஃபவுண்ட் இன் த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தருமபுரி. ஸோ செக்ஸ் ரேஷியோலையும் தருமபுரி தான் லாஸ்ட்டு, கல்வியறிவிலையும் தருமபுரி தான் லாஸ்ட்டு. அடுத்தது ஓவராலாக இந்தியாவுடைய எழுத்தறிவுங்கிறது பார்த்தீங்கன்னா 74.04%, 74% சராசரியாக இருக்குது. ஸோ அப்போது இந்தியாவுடைய சராசரியை விட தமிழ்நாட்டினுடைய எழுத்தறிவு அதிகமாக தான் இருக்குது. ஸோ அப்போது தமிழ்நாடு ஓரளவுக்கு டெவலப்ட் ஆன ஸ்டேட் அப்படிங்கிற பட்டியலில் இருக்குது. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ஹை லெவல் லிட்ரஸி ரேட் முதல் 5 இடத்துல இருக்கக்கூடிய எழுத்தறிவு கொண்ட மாவட்டங்களை சைடில் போட்டிருக்கேன். ஸோ கன்னியாகுமரி, சென்னை, தூத்துக்குடி, நீல்கிரிஸ், காஞ்சிபுரம், இவங்க 5 பேரும் தான் டாப் 5 லிட்ரஸி ரேட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸ். ஸோ இவங்களுடைய பர்சன்டேஜ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை. இன்கேஸ் எக்ஸாமில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கேட்கும் போது இதை அரேஞ்ச் பண்ணுங்கள், இதை டாப் 5 அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்காக டாப் 5 மட்டும் கொடுத்துருக்கேன். மற்றபடி நீங்கள் டாப்னுடைய பர்சன்டேஜும் லோவஸ்ட்னுடைய பர்சன்டேஜ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே மோர் தேன் இனஃப். அடுத்தது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் 2017 ரொம்ப முக்கியமானது. இப்போ தான் நம்ம உள்ளுக்குள்ளாரே வந்திருக்கோம். ஸோ 2017 ஸ்டேட் பிளானிங் கமிஷன் சொல்லக்கூடிய மாநில திட்டக்குழு வெளியிட்ட அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் படி தமிழ்நாட்டினுடைய அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, டாப் டிஸ்ட்ரிக்ட் எல்லா விதத்துலையும், தட் இஸ் எஜுகேஷனாக இருக்கட்டும், தனிநபர் வருமானமாக இருக்கட்டும், இல்லை லிட்ரஸி ரேட், செக்ஸ் ரேஷியோ, எந்த விஷயமா இருக்கட்டும், நாம் பார்த்தோம் இல்லையா ஃபேக்டர்ஸ், தட் இஸ் எஜுகேஷன், ஹெல்த், இன்கம், இந்த 3 முக்கியமான ஃபேக்டர்ஸில் எல்லா விதத்துலையுமே டாப்பில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் யார் அப்படின்னா கன்னியாகுமரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் பேசிஸில் தமிழ்நாட்டிலேயே டாப்பில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் யார் அப்படின்னா கன்னியாகுமரி. லோவஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஸோ ரொம்ப கடைசி இடத்துல இருக்கக்கூடிய மாவட்டம் யார் அப்படின்னா அரியலூர். ஏன் அங்கே அரியலூர் ஜாஸ்தி கீழால் இருக்காங்க அப்படின்னா, அரியலூரில் ஹெல்த் ஃபேக்டர்ஸ் நல்லா இருக்கலாம், பட் அங்கே இன்கம் ஃபேக்டர்ஸ், தனிநபர் வருமானம் குறைஞ்சிருக்கலாம், எழுத்தறிவு கம்மியாக இருக்கலாம். இதுவே பார்த்தீங்க அப்படின்னா சென்னை ஏன் இதில் வரல அப்படின்னா, எஜுகேஷன் லெவலில் அதிகமாக இருப்போம், இன்கம் வருமானத்தில் நம்ம அதிகமாக இருப்போம், பட் ஆனால் அந்த 2வது நடு ஃபேக்டர் இருக்கக்கூடிய ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா சென்னை அந்தளவுக்கு மேம்பட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் சென்னை கொஞ்சம் பின்னாடி போயிருப்போம். ஸோ அப்போது இந்த 3 ஃபேக்டர்ஸ் ஓவராலையுமே யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டாப் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். இதுவே திருப்பூர் எடுத்துக்கோங்க. ஸோ படியான வருமானம் வரக்கூடிய மாவட்டத்தில் திருப்பூர் 1, பட் ஆனால் அங்கே ஹெல்த்தோ எஜுகேஷனோ அந்தளவுக்கு டாப்பில் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போது எஜுகேஷன், ஹெல்த், இன்கம், கல்வி, சுகாதாரம், வருமானம், இந்த 3லையுமே டாப்பில் இருக்கிறது யார் அப்படின்னா கன்னியாகுமரி. ஸோ அதனால் அவங்கள நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம். எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு பின்தங்கி லேகிங்காக இருக்கிறனால அரியலூர் அப்படிங்கிறவங்க ரொம்ப லாஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ அப்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டாப் அண்ட் லோவஸ்ட் இதை தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும், பட் சேஃபர் சைட் டாப் 5 அண்ட் பாட்டம் 5 ஞாபகம் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஸோ அதை முக்கியமான விஷயமும் கூட, அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டாப் 5 பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, விருதுநகர், தூத்துக்குடி, சென்னை, காஞ்சிபுரம்.
லாஸ்ட் 5ல் யார் இருக்காங்கன்னா திருவாரூர், விழுப்புரம், தேனி, பெரம்பலூர், அரியலூர். ஸோ அப்போது டாப் 5 பாட்டம் 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் டாப் அண்ட் பாட்டம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்தது ஒரு சில முக்கியமான ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ். ஸோ எஜுகேஷன், ஹெல்த், இன்கம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களில் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் இவங்க பாட்டமில் இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லி ஒரு டேபுலேஷன் கொடுத்துருக்கேன். அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை, தரமான வாழ்க்கை. ஸோ அந்த ஊர் மக்கள்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரி டாப். அங்கே பெர் கேபிட்டா இன்கம், வருமானம் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டம் அப்படின்னா அரியலூர் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. அடுத்தது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், பிறப்பின் போதே சராசரி ஆயுட்காலம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா சென்னையில் அதிகம், ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா திருப்பூர். அடுத்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் பிரைமரி, அதாவது ஆரம்ப பள்ளிகளில் மாணவர்களுடைய சேர்க்கை விகிதம் டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீலகிரி, லாஸ்ட்டில் இருக்கிறது திருப்பூர். அடுத்து செகண்டரி நடுநிலை பள்ளியில் மாணவர் சேர்க்கை விகிதம், ஸோ டாப்பில் இருக்கிறது தருமபுரி, பாட்டமில் இருக்கக்கூடியது ஈரோடு. நெக்ஸ்ட் ஜெண்டர் இன்ஈக்வாலிட்டி இண்டெக்ஸ், பாலின சமத்துவமின்மை குறியீடு. ஸோ ஆண் பெண் பாலின விகிதம் ரொம்ப குறைவாக இருக்குது, விச் மீன்ஸ் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்துட்டு சமமாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ டாப்பில் நீலகிரி, லாஸ்ட்டில் இருக்கக்கூடியது அரியலூர். நெக்ஸ்ட் சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், குழந்தைகள் வளர்ச்சி குறியீடு. அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்குன்னா டாப்பில் கன்னியாகுமரி, லாஸ்ட்டில் இருக்கக்கூடியது அரியலூர். ஃபீமேல் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன், சமுதாயத்தில் பெண்களுடைய பங்கு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் விருதுநகர், ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டம் நீலகிரி. அப்போது பெரும்பாலும் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரியும் நீலகிரியும் இருக்கும், பாட்டமில் பார்த்தீங்கன்னா திருப்பூரும் அரியலூரும் இருக்கும். அடுத்தது அக்ரிகல்ச்சுரல் ஏஜ், வேளாண் துறையில் பெண்கள். ஸோ வேளாண் துறையில் பெண்களுடைய பங்களிப்பு அதிகம், பெண் விவசாயிகள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே டாப்பில் இருக்கிறது சேலம் மாவட்டம், குறைவாக இருக்கிறது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். அடுத்தது ஃபீமேல் ஒர்க் ஃபோர்ஸ், பெண் தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம், ரொம்ப குறைவாக இருக்கிறது பாட்டமில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். இது மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், பலமான வறுமை குறியீடு. ஸோ இதில் டாப்பில் இருக்கிறது காஞ்சிபுரம், ரொம்ப லோவில் இருக்கக்கூடிய மாவட்டம் தருமபுரி. லாஸ்ட் ஒன் ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ், உணவு பாதுகாப்பு குறியீடு. பாதுகாப்பான உணவு, தரமான உணவு, உணவு பற்றாக்குறை இல்லாத மாவட்டம் அப்படின்னா திருவாரூர், லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய மாவட்டம் யார் அப்படின்னா நீலகிரி. ஸோ ஃபேக்டர்ஸ் ரொம்ப முக்கியமானது. கொஷின்ஸில் கேட்கணும் அப்படின்னா இதில் எது டாப் டிஸ்ட்ரிக்ட் எது பாட்டம் டிஸ்ட்ரிக்ட்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் இந்த எல்லா ஃபேக்டர்ஸையுமே கண்டிப்பாக தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே யார் கொடுத்தது அப்படின்னா ஸ்டேட் பிளானிங் கமிஷனுடைய ரிப்போர்ட்ஸில் கொடுத்தது. அப்போது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா முக்கியமாக நம்ம எதெல்லாம் பற்றி பார்த்துருப்போம் அப்படின்னா 3 முக்கியமான ஃபேக்டர்ஸை நம்ம பார்த்துருப்போம். ஒன்று ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை தரம், அப்போ பெர் கேபிட்டா இன்கம். அடுத்தது ஹெல்த், சுகாதாரம், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். அடுத்து எஜுகேஷன்னா லிட்ரஸி ரேட், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பிரைமரி ஸ்கூல்ஸ், ஆரம்ப கல்விகளினுடைய அந்த சேர்க்கை எண்ணிக்கை. அடுத்தது உயர்நிலை பள்ளிகளினுடைய சேர்க்கை எண்ணிக்கைன்னு சொல்லி இது எல்லா ஃபேக்டர்ஸையும் வச்சு தான் கொடுத்துருப்பாங்க. அப்போது இந்த எல்லா ஃபேக்டர்ஸ் நாம் பார்த்தோம் இல்லையா, இப்போ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய இந்த எல்லா இண்டிகேட்டர்ஸ்னுடைய பேசிக்ஸையும் எடுத்துக்கிட்டோம்னா ஓவராலாக தமிழ்நாடு இந்தியாவை விட சராசரி விட அதிகமாக இருக்குங்கிறனால ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அந்த ஓரளவுக்கு வளர்ச்சியடைந்த மாநிலங்களில் தமிழ்நாடும் இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியும். ஸோ அப்போது இந்த சோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து எடுத்தது அப்படின்னா ஸ்டேட் பிளானிங் கமிஷன்ஸுடைய வெப் 10 ஜாகிரஃபி வால் 2ல் யூனிட் 7 இருக்கு இல்லையா அங்கே. அடுத்தது 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 184லேருந்து 185. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை பற்றி சொல்லியிருக்கக்கூடியது. 10th ஜாகிரஃபி புக்லேயும் ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ரிப்போர்ட்லையும் இருக்கிறது தமிழ்நாடை பற்றி சொல்லியிருக்கக்கூடியது. ஸோ அப்போது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் மூலிமா தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட்டஸ் இதுதான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மொக்கபாத்தி யூடியூப் சேனல். தேங்க்யூ.